மதுரை வாடிப்பட்டி அருகே இருதரப்பு பிரச்சினையால் மூடப்பட்ட கோவில் 6 மாதங்களுக்கு பின் திறக்கப்பட்ட நிலையில் போலீசார் முன்னிலையிலேயே இருதரப்பும் மோதிக்கொண்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கண்ணன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் மேற்கு நீரேதான் கிராமத்தில் அருள்மிகு துர்க்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வருடாவுடன் வைகாசி திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற இருந்த வைகாசி திருவிழாவில் கோவில் மரியாதை சம்பந்தமாக இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் திருவிழாவானது நிறுத்தப்பட்டது. பின்னர் வாடிப்பட்டி வட்டாட்சியர் மற்றும் மதுரை கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தில் தீர்வு எட்டாத நிலையில் திருவிழா சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனால் துர்க்கையம்மன் கோவில் பூட்டப்பட்டது. கோவில் பூட்டப்பட்டு 6 மாதங்களுக்கு பின்னர் தற்போது நீதிமன்ற உத்தரவின் பெயரில் துர்க்கையம்மன் கோவில் பொதுமக்களின் வழிபாட்டிற்கு திறப்பதற்கு அனுமதி அளித்தது. மேலும் இந்த துர்க்கையம்மன் கோவிலானது சோழவந்தான் காவல்துறையினர், வாடிப்பட்டி வட்டாட்சியர், இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இன்று பொதுமக்கள் வழிபாட்டிற்கு கதவுகள் திறக்கப்படும் போது ஒரு தரப்பினர் கோவில் திறப்பதற்காக அழகர்கோவில் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்வதற்காக வந்தபோது மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு கைகலப்பு ஏற்பட்டது. தற்போது போலீசாருடன் வாக்குவாதத்தில் கடுமையாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சோழவந்தான் காவல்துறையினர் தற்போது கோவில் பூசாரியை மட்டும் கோவிலுக்கு அனுமதித்து பூஜைகள் நடைபெற்று வருகிறது. தற்போது சமீப துணை கண்காணிப்பாளர் நேரில் வந்து இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நேற்று தான் ஸ்ரீ துர்க்கையம்மன் கோவில் 6 மாதங்களுக்கு பிறகு திறப்பதற்கு உத்தரவு கிடைத்தும் கோவில் திறக்கும் போது இருதரப்பினருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ஒருவரை தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.